எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் 19 எக்ஸ்ட்ரேக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் எலிமினேஷன் பார்க்க போகிறோம். இந்த சாப்டரை பொறுத்தவரையும் நம்ம உடம்புல இருந்து என்னென்ன எக்ஸ்ட்ரேக்டிவ் ப்ராடக்ட்ஸ் அதாவது வேஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது ஃபஸ்ட் இனிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது அமோனியா, யூரியா, யூரிக் ஆசிட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் சம் எலக்ட்ரோலைட்ஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், குளோரைட், ஃபாஸ்ஃபேட், சல்ஃபேட் இதை மாதிரி ஒரு சிலதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் லாக்டிக் ஆசிட் இதெல்லாமே எக்ஸ்ட்ரேக்டிவ் ப்ராடக்ட்ஸ் தான். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான எக்ஸ்ட்ரேக்டிவ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நைட்ரோஜனஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ நைட்ரஜன் வேஸ்ட் தான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட். அதை நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும் நம்ம பாடியை விட்டு. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே 3 முக்கியமான நைட்ரோஜனஸ் வேஸ்ட் இருக்குது. அமோனியா, அதுக்கப்புறமா யூரியா, யூரிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் தான் மேஜர் நைட்ரோஜனஸ் வேஸ்ட். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்ன அப்படின்னா, இதில் எது அமாங் தீஸ் விச் இஸ் மோஸ்ட் டாக்ஸிக் அப்படின்னு சொன்னால் அமோனியா இஸ் மோஸ்ட் டாக்ஸிக் அண்ட் ரிக்வயர்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் த எலிமினேஷன். ஸோ இதை டாக்ஸிக்கை நான் டாக்ஸிக்காக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அதிகமான அளவில் தண்ணி தேவைப்படுது. ஓகே, நவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தீஸ் ஆர்கானிசம்ஸ். ஸோ அது என்னென்னா அந்த ஆர்கானிசம்ஸை பேர் அமோனோடெலிக்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன போனி ஃபிஷ், அக்வாட்டிக் ஆம்ஃபிபியன்ஸ் அண்ட் அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ். இந்த போனி ஃபிஷ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கில்ஸ் மூலியமாக தான் பண்ணுவோம். அப்படின்ட்டு அமோனியா சாதாரணமாக எப்படி எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் இது ரேப்பிட்லி இட் சாலிபிளைசஸ். ஸோ சீக்கிரமாக சாலிபிளைஸ் ஆகிரும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரீட் ஆகிறது டிஃப்யூஷன் மூலியமாக நடக்கலாம் த்ரூ ஸ்கின், பாடி சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அது வழியாக டிஃப்யூஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா கில்ஸை பொறுத்த வரையும் கில் சர்ஃபேஸ் வழியாகவும் ஆகலாம். ஓகே, ஸோ இது என்ன ஃபார்மில் ஆகும்னா அமோனியம் அயான் அப்படிங்கிற ஃபார்மில் தான் ஆகும். அடுத்ததான் நம்ம யூரியோடெலிக் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் எப்போவுமே யூரியா தான் எக்ஸ்க்ரீட் பண்ணோம். ஓகே, இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் மேமல்ஸ், many terrestrial amphibians and marine fishes. இதெல்லாம் தான் இதோட. ஓகே, now examples. Now ammonia produced in this by metabolism is converted into urea in the liver of these organisms and released into the blood, which is filtered and excreted out by the kidney. ஸோ இது ஆர்னிதின் சைக்கிளை பற்றி சொல்கிறாங்க. ஸோ சாதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமோனியா ப்ரொடியூஸ் ஆகிறது அதை யூரியாவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் கன்வெர்ட் ஆயிரும். ஓகேங்களா, முக்கியமாக லிவரில். ஓகே, ஸோ அந்த சைக்கிள் பேர் ஆர்னிதின் சைக்கிள் விச் டேக்ஸ் பிளேஸ் இன் லிவர். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நான் 3வது யூரிக்கோடெலிக்னா யூரிக்குன்னு யூரிக் ஆசிட் தான் செக்ரேட் பண்ணோம். இதோட முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், லேண்ட் ஸ்னெயில்ஸ் அண்ட் இன்செக்ட்ஸ். இது எப்போவுமே எந்த ஃபார்மில் எக்ஸிட் பண்ணது அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்ம் ஆஃப் பேஸ்ட் ஆர் பெலட்ஸ். ஸோ இதில் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தேவைப்படும். அடுத்தது ஒரு சில எக்ஸ்ட்ரேக்டிவ் ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸோ இங்கே சிம்பிள் டிபியூலர் ஃபார்மும் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டிபியூலர் ஃபார்மும் இருக்கும். ஸோ இன்வெர்டிபிரேட்ஸில் பார்த்திங்கன்னா சிம்பிள் டிபியூலர் ஃபார்ம்ஸ் இருக்கும், வெர்டிபிரேட்ஸில் காம்ப்ளெக்ஸ் டிபியூலர் ஃபார்ம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹாவ் திஸ் கிட்னி. ஓகே, நான் இது இல்லாமல் புரோட்டோனெஃப்ரிடியா, ஆர்ஃப்ளேம் செல்ஸ் இதெல்லாம் இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கலாம், ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். புரோட்டோனெஃப்ரிடியா ஆர்ஃப்ளேம் செல்ஸ் எங்கே இருக்கும்னா பிளாட்டிஹெல்மின்தஸ். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் திஸ் ஃப்ளாட்வர்ம்ஸ் அண்ட் பிளனேரியா, தென் ரோட்டிஃபர்ஸ், அன்லிட்ஸ், செஃபலோகார்டைட்ஸ், ஆம்ஃபியாக்சிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பல தடவை உங்களுக்கு எக்ஸாம் பேப்பரில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, ரைட். நோ Protonephridia primarily converts this
அயானிக் அண்ட் ஃப்ளூயிட் ரெகுலேஷன், ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிட்னியாக இருக்கட்டும் இல்லைன்னா புரோட்டோனெஃப்ரிடியா ஆர் ஃப்ளேம்சஸ் இது எல்லாமே வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு தான். அடுத்ததாக நெஃப்ரிடியா எர்த்வார்ம் அண்ட் அனலிட்ஸில் இருக்கும். மால்ஃபிஜன் டிபியூல்ஸ் எங்கே இருக்கும்னா இன்செக்ட்ஸில் இருக்கும், முக்கியமாக காக்ரோச்சஸில். அடுத்தது ஆன்டிரியல் கிளான்ஸ் ஒரு க்ரீன் கிளான்ஸ் ப்ரானில் இருக்கும். ஓகே, நவ் ஹியூமன் எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம் அப்படின்னா இதில் கேள்வி எப்படி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, இதில் என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிட்னி இருக்குது, அடுத்தது யூரேட்டர் இருக்குது, அடுத்தது யூரினரி பிளாடர் அண்ட் யூரேத்ரா. இதை ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்து கேள்வி கேட்கலாம். நோ கிட்னி வந்து பெயின் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் அண்ட் இது எங்கே லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் தி லாஸ்ட் thoracic vertebra and third lumbar vertebra. ஓகே, ஸோ பிட்வீன் தீஸ் திங்ஸ் எங்கெங்கே லாஸ்ட் thoracic vertebra and third lumbar vertebra. ஓகே, thoracic vertebra மொத்தம் எவ்வளோ இருக்கு? 12. ஓகே, அதில் 12வது vertebra அண்ட் lumbar vertebra 5 இருக்கு. ஸோ இதில் அந்த அதில் 3வது லம்பார் வெர்டிப்ரா. ஓகே, இதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? ஓகே, டைமென்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். 10 to 12 centimeters length and 5 to 7 width and 2 to 3 centimeters thickness and weight 120 to 170 grams. ஓகே, now அடுத்த கேள்வி வந்து கேட்குறது ஹைலம்ங்கிறது வந்து இந்த ரீஜன் தான் ஹைலம். ஓகே, ஸோ அந்த ஏரியா கொஞ்சம் திக்காக இருக்கும் அண்ட் இது வழியாக வந்து பிளட் வெசல்ஸ் உள்ளே போகும், நர்வ்ஸும் வந்து உள்ளே போகும், வெளியே பிளட் வெசல்ஸ் உள்ளேயும் போகும் வெளியிலேயும் வரும். ஓகேங்களா, பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது வழியாக வந்து பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் வந்து என்ட்ரு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நோ we have something called as renal pelvis. அப்படின்னா it is a funnel shaped space and அதில் குட்டி குட்டி ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும் which is called as calyx. அது நம்ம பார்க்கலாம். ஓகே, அண்ட் கிட்னியில் கண்டிப்பாக ஒரு டஃப் கேப்சூல் இருக்கும். இது ஏற்கனவே வந்து கேட்டிருக்காங்க, அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ this is the outermost layer. ஓகே, which is called as the capsule. ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, நவ் ரீனல் பெல்விஸ் அப்படிங்கிறது இந்த ரீஜன் தான் வந்து ரீனல் பெல்விஸ், அதான் ஃபனல் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. இதில் சின்ன சின்ன ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், அதான் வந்து கேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் கிட்னியில் வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து வெளிப்பக்கம், ஓகேங்களா, இந்த பிங்க் கலரில் இருக்கிறது இது வந்து கார்டெக்ஸ் அண்ட் இந்த ரீஜன் இந்த ரெட் கலர் ரீஜன் இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்குதெல்லாம் வந்து மெடுலா. அண்ட் ஹியர் வி ஹாவ் சம்திங் கால்ட் இந்த கார்டெக்ஸ் ரீஜனே வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேப் உள்ள மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ திஸ் ரீஜன் இஸ் நத்திங் பட் காலம் ஆஃப் பர்டினின்னு சொல்லலாம். ஸோ கார்டெக்ஸ் ரீஜன் வந்து மெடுலா ரீஜனில் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதே, அது பேர் தான் வந்து காலம் ஆஃப் பர்டினி. ஓகே, ஒரு கிட்னியில் எவ்வளோ நியூரான்ஸ் இருக்கும்னா 1 மில்லியன் நியூரான்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, நோ இந்த கிளாமர்லெஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கிளாமர்லெஸ் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாமர்லெஸ் அதாவது இந்த பிளட் வெசல்ஸ் இருக்குது, பிளட் வெசல்ஸ் வந்து கேப்லரிஸ் ஃபார்மில் தான் வந்து கிளாமர்லெஸ். ஸோ இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா முதல்ல ரீனல் ஆர்டரியிலேருந்து வந்து அடுத்தது அஃபரண்ட் ஆர்டரியோவில் கன்வெர்ட் ஆகும், டிவைட் ஆகும், அது வந்து திருப்பி கேப்லரிஸாக கன்வெர்ட் ஆகும், கேப்லரிஸை தான் திருப்பி இஃப்ரண்ட் ஆர்டரியோலாக கன்வெர்ட் ஆகிரும். ஓகே, விச் இஸ் கால்ட் அஸ் கிளாமர்லெஸ். ஸோ எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது? ரீனல் ஆர்டரியிலேருந்து ஃபார்ம் ஆகுது. நோ மால்ஃபிஜன் பாடிஸ்னால் என்ன? மால்ஃபிஜன் பாடிஸ் அப்படின்னா மால்ஃபிஜன் பாடிஸை வந்து ஒரு சில நேரம் ரீனல் கார்பசல்ஸ்னு சொல்லலாம். ஸோ அது என்னன்னு கேட்டால் கிளாமர்லெஸ் ப்ளஸ் பவுமன்ஸ் கேப்சூல்னால் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இந்த கப் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பவுமன்ஸ் கேப்சூல். இதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னா வந்து பிசிடி, ஓகேங்களா, பிசிடி இருக்குது, அதாவது ஹைலி கன்வல்யூட்டட் டியூபியூல்னு சொல்லலாம், ப்ராக்சிமல் கன்வல்யூட்டட் டியூபியூல்னு சொல்லுவாங்க. அடுத்தது யூ ஹாவ் லூப் ஆஃப் ஹென்லி, ஓகேங்களா, அது வந்து ஹேர்பின் ஷேப்டு அப்படின்னு. அடுத்தது டிசிடியும் ஹைலி கன்வல்யூட்டட்.
ஓகே, அடுத்தது வந்து கலெக்டிங் டக்ட். ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் வந்து இதில் செவரல், இப்போ இப்படி இந்த பக்கம் மட்டும் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கலெக்டிங் டக்ட் வந்து செவரல் இதை மாதிரி நெஃப்ரான்ஸ் வந்து இருக்கிறதுலேருந்து இங்கே ட்ரெயின் ஆகிற பார்ட் வந்து தான் கலெக்டிங் டியூப். ஸோ கலெக்டிங் டியூப் ஒரு நெஃப்ரான்லேருந்து வர போகிறது கிடையாது, நிறைய நெஃப்ரான்ஸ்லேருந்து வரதான் வந்து கலெக்டிங் டக்ட் அப்படிங்கிறது. அண்ட் நவ் இந்த பவுமன்ஸ், அதை மால்ஃபிஷியன்ட் பாடிஸ், பிசிடி, டிசிடி, இந்த 3 ரீஜனுமே வந்து கார்டெக்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஆனால் இந்த லூப் ஆஃப் ஹேன்லி எங்கே இருக்கும்? மெடுலாவில் இருக்கும். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கும். ஒன்று கார்டிக்கல் நெஃப்ரான்ஸ் இருக்கும், இன்னொன்று ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்டிக்கல் நெஃப்ரானுங்கிறது முக்கியமாக கன்ஃபைன் வித் தி கார்டெக்ஸ், கொஞ்சம் தூரம் தான் வந்து மெடுலா வரைக்கும் போகும். ஸோ we can also say இங்கே கொடுத்துருக்காங்க, தி லூப் ஆஃப் ஹேன்லி இஸ் ஷார்ட் அண்ட் எக்ஸ்டென்ஸ் ஒன்லி வெரி லிட்டில் இன்டு தி மெடுலா. ஸோ கொஞ்சம் நீளம் தான் வந்து மெடுலா வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் இந்த ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரானை பொறுத்த வரையும் வந்து இந்த லூப் ஆஃப் ஹேன்லி ரொம்ப நீளமாக இருக்கும். ஜஸ்டா மெடுலரி நெஃப்ரான் ரொம்ப நீளமாக இருக்கும் அண்ட் ரன்ஸ் டீப் இன்டு தி மெடுலா. ஸோ மெடுலாவில் ரொம்ப தூரத்து வரையும் போயிட்டு வரும். ஓகே, அடுத்தது we have something called as peritubular capillaries அப்படிங்கிறது ஒன்று, அண்ட் வாசா ரெக்டா. இந்த ரெண்டும் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேருந்து வாசா ரெக்டாலேருந்து அதிகமாக கேள்விக்கு வந்திருக்கு. ஸோ டிஃப்ரெண்ட் ஆர்டீரியோல் அப்படின்ட்டுருக்கு. ஸோ இங்கே இந்த டயக்ராமில் பார்க்கலாம், ரீனல் ஆர்ட்ரியிலேருந்து அஃபரண்ட் ஆர்டீரியோல் ஃபார்ம் ஆகி வருது, வந்துட்டு கேபிலரிஸ் ஃபார்ம் ஆகுது, அடுத்தது டிஃப்ரெண்ட் ஆர்டியூல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆர்டியூல் ஃபர்தர் என்ன போகுது அப்படின்னு சொன்னால், ஒரு கேபிலரி நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணும் அரௌண்ட் லூப் ஆஃப் ஹேன்லி. அதுதான் வந்து இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் பெரிடிபியூலர் கேபிலரிஸ். ஓகே, நோ அதுக்கப்புறமா இந்த லூப் ஆஃப் ஹேன்லியில் வந்து பேரலாக வந்து பேரலல் அண்ட் ஆன்டி பேரலல், ஓகே, 2 விதமாக வந்து ரன் ஆகும். அந்த டிஃப்ரெண்ட் ஆர்டீரியோலோட பார்ட்டு தான் விச் இஸ் கால்ட் அஸ் வாசா ரெக்டா. ஸோ என்ன சொல்லுவாங்க, வாசா ரெக்டா இஸ் ஆப்சண்ட் ஆர் ஹைலி ரெடியூஷன் கார்டிக்கல் நெஃப்ரான். ஸோ அது வந்து கார்டிக்கல் நெஃப்ரானில் அதிகமாக இருக்காது. நோ we'll see about urine formation. ஸோ யூரின் ஃபார்மேஷனில் மொத்தம் 3 ப்ராசஸ் இன்வால்வ் ஆகுது. ஒன்று ஃபில்ட்ரேஷன், ரீஅப்சார்ப்ஷன் அண்ட் செக்ரீஷன். ஓகே, இதில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஸோ வாட் இஸ் மீன் பை அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்? அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனுங்கிறது நத்திங் பட் இந்த பவுமன்ஸ் கேப்சூலில் எல்லாமே ஃபில்டர் ஆகும் எக்ஸப்ட் காம்ப்ளெக்ஸ் குளோபியுலர் ப்ரோட்டீன்ஸ். ஓகேங்களா, ப்ரோட்டீன் வந்து மட்டும் பாஸ் ஆகாது. ஸோ அதுதான் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். ஸோ பிளட் ஃபில்டர் ஆகும், பிளட் வந்து ஃபில்டர் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிளட் இஸ் ஃபில்டர்ட் so finely through these membrane that almost all the components of the plasma except the proteins passes into the lumen of the Bowman's capsule. Okay, that is what is called as the Bowman ultra filtration. இதில் GFR பற்றி அப்புறமா பார்ப்போம். பட் ஒரு ஓகே, இந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ லேயர்ஸ் வந்து க்ராஸ் பண்ணும். ஸோ மொத்தம் வந்து 3 லேயர். இப்போ இதுலேருந்து பிளட் வந்து க்ராஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த இங்கே இந்த ரெட் கலர் லேயர்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த நடுவில் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்களா, அதை க்ராஸ் பண்ணி அடுத்தது இந்த பவுமன்ஸ் கேப்சூலுக்கு வந்து சேரணும். ஸோ இப்போ இந்த 3 லேயரையும் எப்படி க்ராஸ் பண்ணிடுது? ஸோ இங்கே பவுமன்ஸ் கேப்சூல் இந்த இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ பவுமன்ஸ் கேப்சூல் இதாங்க பவுமன்ஸ் கேப்சூல். ஓகேங்களா, அந்த கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது பவுமன்ஸ் கேப்சூல். ஓகே, இப்போ எந்தெந்த லேயர்ஸ் 3 லேயர்ஸ் வந்து எப்படி ஃபில்டர் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எண்டோதீலியம் ஆஃப் glomerular blood vessels, அடுத்ததாக வந்து பேஸ்மெண்ட் மெம்பரேன், அடுத்தது எபிதீலியம் ஆஃப் பவுமன்ஸ் கேப்சூல். ஜிஎஃப்ஆர், ஸோ ஜிஎஃப்ஆர்னா glomerular filtration rate. ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபில்ட்ரேட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 125 ml per minute. அண்ட் இது 1 டேக்கு பார்த்திங்கன்னா 180 liters
per day. இப்போ நார்மலாக ஒரு நாளைக்கு எவ்வளோ யூரின் வெளியில் எக்ஸிட் ஆகுதுன்னா 1.5 லிட்டர்ஸ் இதான் இங்கே கொடுத்துருக்காங்க 1.5 லிட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த ஆனால் இப்போது 180 லிட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் 1.5 லிட்டர்ஸ் மட்டும்தான் வெளியில் எக்ஸிட் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் ரீஅப்சார்ப்ஷன். மிச்சது எல்லாமே வந்து ரீஅப்சார்ப் ஆகிடுது. நம்ம யூரின் ஃபார்மேஷனில் நம்ம 3 விஷயம் பார்த்தோம். ரீஅப்சார்ப்ஷன், செக்ரீஷன், அதுக்கப்புறமா அப்சார்ப்ஷன். ஓகே, நான் இப்போது கிட்னியில் ஜிஎஃப்ஆர் ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் மெக்கானிசம் இந்த இடத்துல இருக்குது. அதாவது ஜெஸ்டா க்ளோமெருலர் அப்பரேட்டஸ். எப்போல்லாம் ஜிஎஃப்ஆர் கம்மி ஆகுதோ அப்போல்லாம் ஜேஜி செல்ஸ், ஜெஸ்டா க்ளோமெருலர் அப்பரேட்டஸில் ஜேஜி செல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஜேஜி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். அது என்ன பண்ணும், ஜிஎஃப்ஆர் ஆர் க்ளோமெருலர் பிளட் ஃப்ளோ வந்து ஜாஸ்தி பண்ணும். ஸோ ஜிஎஃப்ஆர் நார்மலாக வந்துடும். ஸோ இந்த ஜேஜிஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, இட் இஸ் a special sensitive region formed by cellular modification in the distal convoluted tubule. ஸோ டிசிடிவுக்கும் அஃப்ரண்ட் ஆர்டீரியலும் 2 கனெக்ட் ஆகுது. அந்த லொக்கேஷனில் தான் ஜெஸ்டா க்ளோமெருலர் அப்பரேட்டஸ் உண்டு. ரீஅப்சார்ப்ஷன் என்னென்ன சப்ஸ்டன்சஸ்லாம் ஆகுதுன்னா குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம். ஓகே, ஸோ இதெல்லாமே ரீஅப்சார்ப் ஆகுது. அண்ட் இட் ரிக்வயர்ஸ் எனர்ஜி ஃபார் இட்ஸ் ரீஅப்சார்ப்ஷன். ஸோ இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம். ஓகே, நோ இது நைட்ரோஜனஸ் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த நைட்ரோஜனஸ் வேஸ்ட் வந்து அப்சார்ப் தான் ஆகும், நாட் ரீஅப்சார்ப்ஷன். பட் இதுக்கு வந்து பாசிவ் டிரான்ஸ்போர்ட். வாட்டர் அடுத்து பார்ப்போம். ரீஅப்சார்ப்ஷன். ஸோ வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன், குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் சோடியம். ஓகே, நான் வாட்டர் ரீஅப்சார்ப்ஷன் இது வந்து இட் இஸ் பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகே, நோ அடுத்ததான் நம்ம சிக்ரீஷன்ஸ் பார்ப்போம். சிக்ரீஷன்ஸ் என்னென்ன வந்து நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஹைட்ரஜன் அயான்ஸ், தென் பொட்டாசியம் அண்ட் அமோனியா. ஓகே, ஸோ இதை 3மே வந்து சிக்ரேட் ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து பேலன்ஸ், ஆசிட் பேஸ் பேலன்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லலாம். Now function of the tubules. ஸோ இங்கே நம்ம பிசிடி, லூப் ஆஃப் ஹென்லி, டிஜிடி அண்ட் ஆல்சோ கலெக்டிங் டக்டை பற்றி பார்க்க போகிறோம். Now ஃபஸ்ட்டு பிசிடி. PCT is lined by simple cuboidal brush border epithelium. ஸோ இது ஒன்று. அடுத்தது இது ஒரு கன்வல்யூட்டட் டிபியூல். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இது வந்து கன்வல்யூட்டட், அதாவது வந்து பெண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ தட் இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து ஜாஸ்தி பண்ணும். இதோட ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரீஅப்சார்ப்ஷன். அடுத்தது ஸோ அதாவது இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா, அந்த கன்வல்யூட்டடுக்கு முக்கியமான காரணம் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா. பட் இங்கே ரீஅப்சார்ப்ஷன் ஒன்று நடக்கும், அடுத்தது சிக்ரீஷன் ஒன்று நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்சார்ப்ஷன் நடக்கும். ஸோ என்னென்னத்துக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். ஓகே, நோ ஸோ இந்த பிசிடியில் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் தி ஃபில்ட்ரேட்டில் இருக்க மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் தி நியூட்ரியன்ட்ஸ், எசென்ஷியல் நியூட்ரியன்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். அது இல்லாமல் எலக்ட்ரோலைட்ஸ் 70 to 80% எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் வாட்டர், இது எல்லாத்தையுமே ரீஅப்சார்ப் பண்ணிடும். என்னென்ன நியூட்ரியன்ட்ஸ், எலக்ட்ரோலைட்ஸ் ஆஸ் வெல் அஸ் வாட்டர். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும். பட் இப்போது நான் இன்னொரு இதுனா சிக்ரீஷன் ஹைட்ரஜன் அயான்ஸ், அமோனியா அண்ட் பொட்டாசியம் அயன்ஸ், இந்த 3மே வந்து என்னென்னா சிக்ரீட் பண்ணும். ரைட், அடுத்தது அப்சார்ப்ஷன் பைகார்பனேட் அயான்ஸ். ஓகே, இந்த பிசிடியாக இருக்கட்டும், லூப் ஆஃப் ஹென்லியாக இருக்கட்டும், அடுத்தது டிசிடியாக இருக்கட்டும், இதில் 3லேயுமே நம்ம முக்கியமாக எதிர்பார்க்கல வந்து என்ன அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன். ஸோ இங்கே பிஹெச் அண்ட் அயனிக் பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் ஒன்று இருக்குது, அதை பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தெளிவாக தெரியுது. ஸோ வி கேன் ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் பொட்டாசியம் அயன்ஸ். ஸோ பொட்டாசியம் அயன்ஸ் சிக்ரீஷன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ பொட்டாசியம் அயன்ஸ் இங்கே சிக்ரீட் ஆகுது.
then H plus ion secreted, then even ammonia. So these three things are getting secreted. Okay, now absorption in a patho, absorption is bicarbonate. Okay, now other nutrients will be reabsorbed. So nutrients, water, and sodium chloride, the electrolytes, these and all will be reabsorbed. Okay, next loop of Henle. So inga pathomna we have descending loop of Henle and ascending loop of Henle. Now as descending loop of Henle la pathomna, here we can see something called as water. So in case of water we have something, so we can also say like this is permeable to water but impermeable to sodium chloride. Now ascending loop of Henle, ascending loop of Henle is permeable to sodium chloride, however impermeable to water. So here it is permeable to water and impermeable to sodium chloride. In the edathula it is permeable to sodium chloride and impermeable to water. Now in the edathula reabsorption எப்படி இருக்கும் அப்படின்னா, reabsorption வந்து always it will be minimal. Okay, minimal absorption, reabsorption will be present. Next we'll see about DCT. Here there is conditional reabsorption of sodium chloride, sodium bicarbonate and water. Okay, so these three things will take place here. However, there is secretion of potassium, H plus ions, and also we can have this ammonia here. Okay, NH3 is also getting NH3. Okay, NH3. So these three things are getting selective secretion. Okay, selective secretion will be taking place. This selective secretion is mainly responsible for pH balance and ionic balance. Now we'll see about the collecting duct. Collecting duct பார்க்கும்போது என்னென்ன தெரியுது அப்படின்னா, here we can see in case of collecting duct என்னென்ன நடக்குதுன்னா, there is a reabsorption of water. Okay, however there is a secretion of H plus ions and potassium ions. So collecting duct has a major role in regulating osmotic balance. ஸோ எங்கே எது கூட ஏதாவதுன்னா வந்து இந்த சைட்லலாம் வந்து இன்டர்ஸ்டிஷியம் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ஸ்டிஷியம்லலாம் வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மெடுலரி இன்டர்ஸ்டிஷியம். ஓகே, நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஃபில்ட்ரேட். ஸோ எப்படி வந்து ஃபில்ட்ரேட்டை கான்சன்ட்ரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் மெயின்லி பேஸ் அப்பான் தி vasa recta, or we can also say counter current mechanism கூட சொல்லலாம். ஓகே, நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும், இந்த டைரக்டாகவே மெக்கானிசம் பார்த்துருவோம். இங்கே பிசிடி இருக்குது, இந்த பக்கத்தில் வந்து டிசிடி, இந்த கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ் இருக்குது, வளைஞ்சிருக்குது. ஸோ அது பேர் கன்வல்யூட்டட் டிபியூல்ஸ். இப்போது இங்கே இது என்னென்னு தெரியும், நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் பிசிடி. ஸோ இந்த பிசிடியில் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இந்த ரீஜன் பார்த்துக்கோங்க, இந்த கோட்டுக்கு மேலே தட் இஸ் கார்டெக்ஸ். இதுக்கு இந்த கோட்டுக்கு நடுவில், இதுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த கோட்டுக்கும் நடுவில் அவுட்டர் மெடுலா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னர் மெடுலா. நோ ஸோ இப்போ 300லேருந்து 1200க்கு எப்படி வந்து கன்வெர்ட் ஆகுது. இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு, டிசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லி இஸ் பர்மியபிள் டு வாட்டர். ஸோ வாட்டர் வெளில போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா வந்து அதில் இருக்க சால்ட் கண்டென்ட் வந்து இன்னும் கான்சன்ட்ரேட் ஆகிட்டே போகும். ஸோ இங்கே 300, அப்புறம் 400, 600, 800, 1000. ஒன்ஸ் அசெண்டிங் லூப் ஆஃப் ஹென்லிக்கு போகும்போது என்னாகும், இட் இஸ் பர்மியபிள் டு சோடியம் குளோரைட் பட் இம்பர்மியபிள் டு வாட்டர். ஸோ இந்த சைடில் வந்து வாட்டர் வந்து வெளில போகாது, பட் சோடியம் குளோரைட் மட்டும் ரீஅப்சார்ப் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சோடியம் குளோரைடு இங்கே வெளில வர which is getting reabsorbed. அந்த சிச்சுவேஷனில் இந்த ஃபில்ட்ரேட்டு ரொம்ப டைல்யூட் ஆகிட்டே போகும். இது வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா வாட்டர் இருக்கும். ஸோ வாட்டர் வந்துச்சு, இந்த திங் இஸ் இட், இது வந்து ஒரு 200 மில்லிஆஸ்மால் அப்படின்னு வந்துடும். ஓகே, நவ்
இங்கே இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, இந்த efferent arteriole எக்ஸ்டென்ஷன் which is called as this vasa recta. இந்த vasa rectaல வந்து ஒரு கேள்வி. ஸோ இந்த லூப் ஸ்ட்ரக்சரை வந்து அதை அப்படியே தூக்கி இதுக்கு மேலே வச்சோன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நோ. ஸோ இதை எங்கே கொஞ்சம் தள்ளி போட்டுறேன். நோ vasa recta. ஸோ இந்த லூப்பு அப்படியே தூக்கி இதுக்கு மேலே வச்சிரும். ஓகே, நோ the question is, this ascending loop of Henle is parallel to dash, means this is descending vasa recta. Okay, however this is descending loop of Henle and this vasa recta moves like this and moves like this. So இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து இப்படி வந்து கீழே வந்து இப்படி மேலே வருது. So this will be like this. So it is always anti-parallel. So the questions will be like, this ascending loop of Henle is parallel to descending vasa recta and descending loop of Henle is parallel to ascending vasa recta. இப்போ அடுத்ததா நம்ம ரெகுலேஷன் ஆஃப் கிட்னி ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் இந்த கிட்னி எப்படி வந்து ரெகுலேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்போதாலமஸ், ஜேஜிஏ, அது இல்லாமல் ஹார்ட் மூணுமே வந்து இன்வால்வ் ஆகுது. அப்போது இதிலெல்லாம் வந்து இதிலேருந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து வருது. ஸோ ஃபீட்பேக் மெக்கானிசம், என்னது ஃபீட்பேக் மெக்கானிசம்னால வந்து ரெகுலேட் ஆகுது. ஓகே, நோ இந்த இடத்துல நம்ம ரெண்டு கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்று வந்து நம்ம உடம்புல அதிகமான தண்ணி இருக்குது, இன்னொன்று கம்மியான தண்ணி இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஏற்கனவே வந்து டீஹைட்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் வாட்டர் லாஸ், அதிகமாக யூரினேஷன் ஆகுது, இல்லை அப்படின்னு சொன்னால் டிசென்ட்ரி, இதனால வாட்டர் உடம்பை விட்டு லாஸ் ஆகிடுச்சு. அப்போது நம்ம உடம்புல வாட்டர் லாஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஜிஎஃப்ஆர், ஓகே, என்னது க்ளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப அதிகமாக வந்து ஃபில்ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது பிளட் ப்ரெஷர், இன்டெரக்டாக என்ன சொல்லலாம், பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது அதிகமான பிளட்டு வந்து நம்ம கிட்னி மூலியமாக வந்து ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதிகமாக யூரின் அவுட்புட் வெளில போயிட்டுருக்கு. இப்போ இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெடியூசஸ் தி பிபி ஆர் ஜிஎஃப்ஆர். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் வந்து வாசோப்ரெசன். ஸோ இது டையூரசிஸை வந்து ப்ரிவெண்டிங் டையூரசிஸ் அப்படின்னா வந்து டைனா வந்து டபுள் மடங்கு, யூரிசிஸ்னா யூரினேஷன். ஸோ டபுள் மடங்கு யூரினேஷனை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுற ஹார்மோன் பேர் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், இல்லை அப்படின்னா வந்து வாசோப்ரெசன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது இந்த ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, எங்கேருந்து ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்லேருந்து தான் வந்து செக்ரேட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்போதாலமஸ், நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஹார்மோன் சாப்டரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ்லேருந்து பிட்யூட்டரிக்கு சிக்னல் வரும், பிட்யூட்டரியிலேருந்து தான் வந்து உங்களுக்கு ஏடிஹெச் இல்லைன்னா வாசோப்ரெசன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா பிபியை டிக்ரீஸ் பண்ணும். பிபியை டிக்ரீஸ் பண்ணிச்சு அப்படின்னா கிட்னிக்கு போகிற பிளட்டு வந்து கம்மியாக போச்சுன்னா ஜிஎஃப்ஆர் வந்து கம்மியாகும். ஜிஎஃப்ஆர் கம்மியாச்சு அப்படின்னா யூரின் அவுட்புட்டு கம்மியாகும். ஓகே, இப்போது சப்போஸ் உடம்புல அதிகமான தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆஸ்மோ ரிசெப்டார் இல்லை அப்படின்னா வந்து இந்த ஏடிஹெச் ரிலீஸை வந்து சப்ரஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஏடிஹெச் வேலை செய்யாது. ஏடிஹெச் வேலை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஃப்ஆர், பிபி இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த சுச்சுவேஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜிஎஃப்ஆர் வந்து ஏற்கனவே உடம்புல கம்மியாக இருக்குது அப்படின்னு, ஜிஎஃப்ஆர் கம்மியாக இருக்குது அப்படின்னா வாட்டர் வந்து ரிட்டன்ஷன் இருக்குது, வாட்டர் உடம்புல வந்து நீர்க்கட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சுச்சுவேஷனில் என்ன அப்படின்னு சொல்லணும்னா ஜிஎஃப்ஆர் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஜிஎஃப்ஆர் கம்மியாக இருக்குன்னா அதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிபியும் கம்மியாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. பிளட் ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா யூரின் அவுட்புட்டு கண்டிப்பாக
கம்மியாக தான் இருக்கும். இப்போது அதனால என்ன ஆகுது, கிட்னி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை, அதாவது உங்களுக்கு வந்து உடம்புல இருக்க தண்ணி வந்து எக்ஸ்ட்ரேட் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகுது, ஜேஜி செல்ஸ், என்னது ஜேஜி செல்ஸ், இதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆக போகுது. இந்த ஜேஜி செல்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. ஆக்டிவேட் ஆகி இந்த ஜேஜி செல்ஸை ரெனின் அப்படிங்கிற ஹார்மோனை ரிலீஸ் பண்ண போகுது. இந்த ரெனினுங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். RENIN அப்படிங்கிற இது ஒரு ஹார்மோன். ஓகே, நம்ம டைஜஷன் சாப்டரில் பார்க்கும்போது RENNIN அப்படிங்கிறத பார்ப்போம். அங்கே வந்து 2 N வரும், இங்கே வந்து 1 N. ஓகே, நம்ம ஜேஜி செல்ஸ் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ண போகுது, ரிலீசஸ் ரெனினுங்கிற ஹார்மோன். இந்த ரெனின் என்ன பண்ண போகுதுன்னா, இட் கன்வெர்ட்ஸ் ஆஞ்சியோடென்சினோஜன், இது இன்ஆக்டிவ். ஸோ ஆஞ்சியோடென்சினோஜன்லேருந்து ஆஞ்சியோடென்சினாக கன்வெர்ட் பண்ண போது, ஆஞ்சியோடென்சின் 1 வந்து ஆஞ்சியோடென்சின் 2வாக கன்வெர்ட் பண்ண போது. இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, இது ஒரு பாயிண்ட்டு, ஆஞ்சியோடென்சின் 2 vasoconstrictor is a powerful vasoconstrictor. ஓகே, இப்போ vasoconstriction நடக்குது. ஸோ இது vasoconstriction நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து ஏற்கனவே வந்து வைடாக இருக்கிற பிளட் வெசல்ஸ் என்ன ஆகுது, நேரோ டவுன் ஆக போகுது, ரொம்ப நேரோ டவுன் ஆக போகுது. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா GFR இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நான் இந்த ஆஞ்சியோடென்சின் 2 இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, இட் கோயிங் டு ஆக்ட் ஆன் அட்ரினல் கார்டெக்ஸ். இந்த அட்ரினல் கார்டெக்ஸில் வந்து ஆல்டோஸ்டிரோன், ஓகே, ஸோ அட்ரினல் கார்டெக்ஸ்லேருந்து ஆல்டோஸ்டிரோன்னு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இதுதான் என்ன பண்ண போகுது, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, reabsorption of sodium and water in DCT. ஓகே, distal part of டிபியூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஆல்டோஸ்டிரோன் இப்படி கேட்கலாம், ஆல்டோஸ்டிரோன் எங்கே ஆக்ட் ஆக போகுதுன்னா டிசிடியில் தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ இப்போது இது ஒரு இது இல்லாமல் வந்து ஆல்டோஸ்டிரோன் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இன்க்ரீசஸ் பிபி, அதாவது வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகுது, ஸோ பிபி ஜாஸ்தியாக GFR இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த சிஸ்டம் பேர் வந்து ராஸ்ன்னு சொல்லலாம், ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டிரோன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, RAAS. ஓகே, ராஸ். ஓகேங்களா, RAAS அப்படின்னு சொல்லிட்டு ராஸ் பாத்வே. ஓகே, இப்போ வாசோகன்ஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சு. இப்போ பிபியும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ பிபி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்போது ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டும் வந்து ஜாஸ்தி ஆயிரும். ஓகே, அந்த சுச்சுவேஷனில் ஹார்ட்டை கொலாப்ஸ் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு ரைட் ஏட்ரியத்தில் இருந்து ANF அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். இது என்ன பண்ண போகுதுன்னா வாசோ டைலேஷன். ஸோ இதனால் ஒன்று டைலேஷன் நடக்குது அப்படின்னா, அதாவது நேரோவாக இருக்கிறது டைலேட் ஆகிடுச்சு அப்படின்னா பிளட் ப்ரெஷர் என்ன ஆகும், பிளட் ப்ரெஷரு கம்மியாயிரும். பிளட் ப்ரெஷர் கம்மியாகிடுச்சு அப்படின்னா ஹார்ட்டுக்குள்ளே விழுற பிளட் ஃப்ளோவும் கம்மியாயிரும். அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன் ANF. ஓகே, இப்போது சிம்பிளாக வந்து ஒரு விஷயம் மட்டும் பார்த்துருவோம். ANFல வாசோ டைலிட்டேஷன், இங்கே ஆஞ்சியோடென்சின் 2ல் பார்த்தீங்கன்னா வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாசோ டைலட்டேஷன். ஓகே, ஸோ இந்த 3 இதுவும் கேட்கலாம். ஓகே, ஸோ GFR எங்கேருந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ADHன்னு பார்த்தோம். ADHல GFR ஏற்கனவே அதிகமாக இருந்துச்சு, அதை கம்மி பண்ணுது. இங்கே கம்மியாக இருக்கிறத, இந்த ரெண்டாவது சுச்சுவேஷனில் கம்மியாக இருக்கிறத வந்து ஜாஸ்தி பண்ணுது. அடுத்ததாக இங்கே என்ன அப்படின்னா பிபியை கம்மி பண்ணுது. ஓகே, ஸோ வாசோ டைலிட்டேஷன் மூலியமாக. அடுத்ததை நம்ம பார்த்துருவோம் மெச்சூரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். ஓகே, மெச்சூரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, யூரினேஷன், தி ப்ராசஸ் ஆஃப் யூரினேஷன் இஸ் கால்ட் அஸ் மெச்சூரேஷன். ஓகே, இப்போ இது எப்படி நடக்க போகுது, இதில் நீங்கள் முக்கியமான ஒரே ஒரு பாயிண்ட்டு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எப்படின்னா, யூரின் எப்படி வந்து வெளியில் வருது அப்படின்னா, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வழியாக வந்து மோட்டர் சிக்னல் வருது, அது வழியாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்மூத் மசில்ஸ், ஓகே, ஆஃப் யூரினரி பிளாடர். ஸோ யூரினரி பிளாடரில் ஸ்மூத் மசில்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அது கான்ட்ராக்ட் ஆகுது. இங்கே நான் டயக்ராம் போட்டு காமிச்சிடுறேன். இப்போ இதை யூரினரி பிளாடர். ஸோ இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்மூத் மசில்ஸ் இருக்கும். இந்த ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் ஆச்சுது அப்படின்னா இங்கே ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் இந்த பக்கத்தில் ஸ்பிங்டர் மசில்ஸ்ன்னு இருக்கும், அதாவது யூரேத்ரல் ஸ்பிங்டர்ஸ் அப்படின்னு. இந்த யூரேத்ரல் ஸ்பிங்டர்ஸ் வந்து யூரின் வெளியில்
போக விடாமல் வந்து இந்த பக்கம் கான்ட்ராக்ட் ஆகி இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ் இருக்குது, இந்த சைடில் இருக்க ஸ்பிங்டர் மசில்ஸ், ரெண்டு பக்கம் இருக்க ஸ்பிங்டர் மசில்ஸ் என்ன பண்ண போகுது, ரிலாக்ஸ் ஆக போகுது. அப்போது ரிலாக்ஸ் ஆகும்போது யூரின் வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ யூரின் அவுட்புட் ஆகணும் அப்படின்னா இங்கே இருக்க ஸ்மூத் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகணும், இங்கே இருக்க ஸ்பிங்டர் மசில்ஸு ரிலாக்ஸ் ஆகணும். இந்த ஸ்பிங்டர் மசில்ஸ்னால் யூரேத்ரல் ஸ்பிங்டர்ஸ். ஓகே, அடுத்ததா ஸோ இதுதான் வந்து என்ன சொல்லணும்னா இட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் மெச்சுரேஷன் ரிஃப்ளெக்ஸ். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 1 to 1.5 liters பர் டே யூரின் அவுட்புட் ஆகும். ஓகே, அடுத்ததா pH எவ்வளோ அப்படின்னா 6. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஸ்மெல் வருது. ஓகே, யூரின் ஸ்மெல் வந்து ஏன் வருதுன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியா. ஒரு நாளைக்கு எவ்வளோ யூரியா அவுட்புட் ஆகுதுன்னா 25லேருந்து 30 grams. நல்லா ஞாபகம், 25லேருந்து 30 grams ஆஃப் யூரியா வந்து எக்ஸ்ட்ரீட் ஆகுது ஒரு நாளைக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகே, ஸோ டயபெட்டிஸ் மெலிட்டஸில் என்னென்ன வந்து யூரினில் இருக்கும், அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்களா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ், அவங்க யூரினில் என்னென்ன இருக்குது அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கும். ஓகே, ப்ரெசன்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் இன் யூரின் இஸ் கால்ட் அஸ் கிளைகோஸ்யூரியா. அதே மாதிரி அவங்களோட யூரினில் என்ன இருக்கும்னா கீட்டோன் பாடிஸ் இருக்கும். ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் கீட்டோன் பாடிஸ் இன் யூரின் இஸ் கால்ட் அஸ் கீட்டோன் யூரியா. ஸோ இது வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸோட சிக்னிஃபிகன்ஸ். இது நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா குளுக்கோஸும் இருக்கும் யூரினில், இன்னொன்று கீட்டோன் பாடிஸும் இருக்கும். ஸோ கிளைகோஸ் யூரியா அண்ட் கீட்டோன் யூரியா இதுதான் வந்து இதோட முக்கியமாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயம். அடுத்தது டயபெட்டிஸ் இன்சிபிடஸ்னு ஒன்று ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னா அங்கே பாலி யூரினேஷன் இருக்கும், அதாவது திரும்ப அடிக்கடி வந்து யூரினேஷன் போகும். ஆனால் அந்த இடத்துல டயபெட்டிஸ் இன்சிபிடஸில் கிளைகோஸ் யூரியாவும் இருக்காது, கீட்டோன் யூரியாவும் இருக்காது. டயபெட்டிஸ் மெலிட்டஸில் மட்டும்தான் இந்த ரெண்டுமே இருக்கும். நெக்ஸ்ட், ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்கிரீஷன். இங்கே நம்ம முக்கியமான ஒரு கிளாண்ட் இருக்குது, லார்ஜஸ்ட் கிளாண்ட் லிவர். இதில் என்னென்ன எக்ஸ்ட்ரீட் ஆகுது, நம்ம உடம்புல நிறைய விஷயம் எக்ஸ்ட்ரீட் ஆகுது. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த லார்ஜஸ்ட் கிளாண்ட் என்ன எக்ஸ்ட்ரீட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிரூபின், பிலிவர்டின். நம்ம பைல் பிக்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். பிலிரூபின் அண்ட் பிலிவர்டின் கொலஸ்ட்ரால், டிகிரேடட் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீட் ஆக போகுது. ஓகே, அடுத்ததாக ஸ்வெட் கிளாண்ட்ஸ் அண்ட் சிபேஷியஸ் கிளாண்ட். முதல்ல ஸ்வெட் கிளாண்டில் என்னென்ன இதாக உங்களுக்கே தெரியும், வாட்டர், அதுக்கப்புறமா சோடியம் குளோரைடு இது எக்ஸ்ட்ரீட் ஆகுது. அது இல்லாமல் யூரியா, லாக்டிக் ஆசிட் இது ரெண்டுமே எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ வாட்டர், சோடியம் குளோரைட், யூரியா, லாக்டிக் ஆசிட் இதெல்லாம் ஸ்வெட் கிளாண்ட்ஸ் மூலியமாக எக்ஸ்ட்ரீட் ஆகுது. ஸோ இது ஸ்வெட் கிளாண்ட்ஸ் எங்கே இருக்குன்னா வந்து ஸ்கின்ல இருக்க சிபேஷியஸ் கிளாண்டும் வந்து ஸ்கின்ல தான் இருக்குது. சிபேஷியஸ் கிளாண்டில் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரால்ஸ், ஹைட்ரோகார்பன் அண்ட் வேக்சஸ் இது மூணுமே எக்ஸ்ட்ரீட் ஆகுது. அடுத்தது நம்ம டிஸார்டர்ஸ் பார்ப்போம். டிஸார்டர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின், யூரீமியா அப்படின்னா யூரியா இன் பிளட்னு அர்த்தம், ப்ரெசன்ஸ் ஆஃப் யூரியா இன் பிளட். இப்போ கிட்னி வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகுது, மால் ஃபங்க்ஷன் ஆகுது, வேலை செய்யலை, கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா யூரியா வந்து நம்ம பிளட்டில் அக்யூமுலேட் ஆரம்பிச்சிடும். இது வந்து பாய்சனஸ். ஸோ அப்போ அதை வந்து எக்ஸ்ட்ரீட் பண்ணியே ஆகணும். அது எப்படி எக்ஸ்ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா வந்து ஹீமோடயாலிசிஸ். ஸோ இந்த டயாலிசிஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் வந்து ஹீமோடயாலிசிஸ். ஸோ இந்த டயாலிசிஸ் வந்து இதை நம்ம என்ன சொல்லலாம், ஆர்டிஃபிஷியல் கிட்னி அப்படின்னும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம கிட்னி மாதிரி வந்து ஃபங்க்ஷன் பண்ண வச்சு நம்ம அந்த பிளட்டில் இருக்க யூரியாவை எக்ஸ்ட்ரீட் பண்ண வைக்கிறோம். ஓகே, இப்போது இதை நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து பிளட்டில் தான் யூரியா இருக்குது. ஸோ அந்த பிளட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது ஒரு கன்வீனியன்ட் ஆர்ட்ரி எடுத்துக்க போகிறோம். அந்த ஆர்ட்ரியிலேருந்து ஒரு டியூப்பை போட்டு நம்ம ஒரு சிஸ்டத்துக்கு நம்ம இதை பிளட்டை கொண்டு போக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இது வெளியில் கொண்டு போகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹெப்பாரின், ஓகே, ஹெப்பாரினை ஆட் பண்ண போகிறோம். இந்த இதில் 2 சேம்பர் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கான்ஸ்டிடியூயன்ஸ், ஓகேங்களா, ஒரு சேம்பரில் நார்மல் கான்ஸ்டிடியூன்ஸ். இப்போ இந்த நம்மளோட பிளட்டு இந்த சேம்பருக்கு கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த நார்மல் கான்ஸ்டிடியூன்ஸ் இருக்கும். இப்போது நம்ம பிளட்டில் வந்து என்ன இருக்குது, அதாவது கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னா வந்து யூரியா ஜாஸ்தியாக இருக்கும் இந்த பேஷண்ட்டோட பிளட்டில். அப்போ இங்கே ஹை கான்சன்ட்ரேஷன், லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் சொல்லிட்டு இப்படி மூவ் ஆயிரும் யூரியா. அப்போது இந்த பேஷண்ட்டோட பிளட்டில் பார்த்தீங்க அப்படின்னா
யூரியா கம்மி ஆயிரும். ஓகே, ஒன்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி நம்ம அந்த பிளட்டை வெளியில் எடுத்து திருப்பி பேஷண்ட்டுக்குள்ளே விட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஹெப்பாரினை வந்து டீஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஹெப்பாரினை டீஆக்டிவேட் பண்ணிவிட்டு ஒரு கன்வீனியன்ட் வெயின் வழியாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். எடுக்கும்போது ஆர்ட்ரி வழியாக எடுக்கிறோம், திருப்பி கொண்டு போய் திருப்பி சேர்க்கும்போது வெயின் வழியாக இன்செர்ட் பண்ண போகிறோம். இப்படிங்கிற சிஸ்டம் தான் வந்து என்ன அப்படின்னா ஹீமோ டயாலிசிஸ் அப்படிங்கிற சிஸ்டம். ஓகேங்களா, இப்போ இங்கே அடுத்தது பார்க்கலாம். டீஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஆன்டி ஹெப்பாரின் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இது தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் எ பூன். ஓகேங்களா, வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ ஹீமோ டயாலிசிஸ். அடுத்ததாக வந்து ரீனல் ஃபெயிலியர். அடுத்ததாக ரீனல் கேலிகுலி. ஓகே, ரீனல் கேலிகுலி அப்படின்னு சொல்லும்போது கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். கிட்னி ஸ்டோன் வந்து எதால் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ். ஓகே, என்னது ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸ்னால ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆக்சலேட் கிறிஸ்டல்ஸை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுது, விச் இஸ் அ இன்சால்யூபிள் மாஸ். ஓகே, அடுத்தது குளோமர்லர் நெஃப்ரைட்டிஸ். ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன். ஓகே, குளோமர்லஸில் இன்ஃப்ளமேஷன். ஸோ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் குளோமர்லை ஆஃப் கிட்னி. ஓகே, ஸோ இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.